வலைக்கம் சொல்லுங்க பாய். பாய் எங்க இந்த பக்கம் என்ன பாய் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சும்மா ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் பாய். பாட்டு கேட்கறது இஸ்லாம் தப்பு இல்லையா பாய்? தப்புதான் பாய், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு தானே இருக்காங்க. இல்ல பாய், இஸ்லாத்துல வந்து ஹராம்னு சொல்றாங்க, நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல பாய், எல்லாரும் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்க ஆரம்பிச்சேன் பாய். எல்லாருமே என்ன தப்பு செஞ்சாலுமே ஹராம் ஹலால் ஆகாது பாய். ஹராம் ஹராம் தான் பாய். பாய் புதுசா இருக்கும், நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க. எல்லாரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க பாய். சொல்றது ஏன் கடமை பாய், கேட்கறது கேட்காததும் உங்க இஷ்டம் பாய். நம்ம இஸ்லாமிய மக்கள்லாம் வழி தவறி போயிட்டு இருக்காங்களே, இவங்களை எப்படி நல்வழிப்படுத்துன்னு தெரியலையே. ஏன்னா அர்ஷித் என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கு? இல்ல பாய், ஒருத்தர் வந்து உட்காந்தாரு. அவர் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. சரி, அவர்கிட்ட போய் நாங்க உட்காந்து பாட்டு கேட்கற தப்பில்லாம் கேட்டேன். அவர் வந்து பாட்டு கேட்கறதுலாம் தப்பெல்லாம் இல்ல, நான் வந்து எல்லாம் நீங்களா பாட்டு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாய். அவர் தப்ப அப்ப உணர மாட்டேங்கிறாரு பாய். அவ்வளவுதானா? இப்போ எல்லார்கிட்டயுமே நீ வந்து எடுத்த உடனே அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க கேட்கறது ஹராம், நீ சரி தப்பு அப்படின்னா ஆக்சுவலி அவங்க பண்றது தப்பு ஹராம் தான். ஆனா அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல. நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இல்ல பை, பாட்டு கேட்டா நம்ம மூளையில சில ஹார்மோன்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகும், அது நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் தரும், திரும்ப திரும்ப அதை கேட்கணும்னு தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகள் அதிகமா தூண்டும். இல்ல ஒரு மோட்டிவேஷன் கேட்டா அந்த சிந்தனை அதிகம் தூண்டும். ஏன் மியூசிக்கை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? மியூசிக், இந்த பியானோ, ட்ரம்பெட், இந்த ட்ரம்ஸ்ல இருக்க அந்த மியூசிக் எல்லாமே நம்ம மூளைக்கு ஒரு போதையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஏன் மியூசிக்கை கேட்கக்கூடாதுன்னு ரசூல்லா சொன்னாங்களோ அந்த விஷயத்த நீங்க சொல்லும் பொழுதுதான் மக்களுக்கு புரிய வரும். நீங்க எடுத்த உடனே போயிட்டு இது செய்யாதீங்க, இது ஹராம் அப்படின்னா யாரா இருந்தாலும் கோவப்படதான் செய்வாங்க. சரியா? இனிமேட்டு யாராச்சும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா முதல்ல அவங்கள்ட்ட சாஃப்டா பேசுங்க. ஆனா ரசூல்லாவுடைய குணமே என்னன்னா, அவங்க ரசூல்லாவுடைய குணத்தை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவ்வளவு ஒரு பண்பானவர், ஒரு அன்பானவர். எவ்வளோ ஒரு தவறு செஞ்சாலுமே அவங்க முகத்துல வந்து ஒரு தன்மையா சொன்னா அந்த மனிதன் எப்படி திருந்துவானோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவாரு. நம்மளுடைய நோக்கம் வந்து மற்றவங்களை திருத்தரும் தான் இருக்கணுமே தவிர அவங்கள குறை சொல்லணும்னு இருக்கக்கூடாது. இப்ப எடுத்த உடனே நீ எல்லாம் பாட்டு கேட்கிற ஹராம் இல்லைன்னு சொல்லி உனக்கு கோவம் வராதா? இப்ப அவர் கோவப்படுறது தப்பா சரியா? சரிதான். இப்ப நம்ம சொல்ற விதத்துல சொல்லும் போது அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவுதானே பிரச்சனை, உனக்காக நான் அவர்கிட்ட பேசுறேன், அவரை பார்ப்போம் வா. பாய் நான் சொன்னல பாய், அது இவர்தான் பாய்.